அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 12/10/2025 அன்னைக்கு நடந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இது ஏன் சார் இப்போ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பிக்காரங்களும் காலேஜ் டிஆர்பிக்காரங்களும் இதை அவசியம் பார்த்துருங்க ஒரு வாட்டி. நிச்சயமாக இதனுடைய தன்மை உங்களுக்கு உணர்வீங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், உதவி புரியும். இது எப்பயுமே கணிதத்தில் சிறுக சிறுக நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். அது பெரிய அளவில் கொண்டு போய் நம்மளை வெற்றி பெற வைக்கும். ஸோ தினமும் படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற இதெல்லாம் காலேஜ் டிஆர்பிக்கும் வருது, யூஜிடிஆர்பிக்கும் வருது. பிஜிடிஆர்பி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் புதுசாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்க, இப்போலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்றேன்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலகாலமாக படிக்கிறவங்களாம் உங்களுக்கு காம்படிட்டர். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் எங்கள் மெட்டீரியலில் படித்து முடிக்க முடியும். அவ்வளோ மெட்டீரியல் நாங்கள் அனுப்பி வைப்போம். எங்கள் மெட்டீரியல் வாங்கின உடனே எப்படி இருக்கும்னா, இது கணிதமாக இல்லை இங்கிலீஷா, வெறும் போயம் தியரி எஸ்ஏ மாதிரி இருக்கும். ஒன்று எஸ் தியரி பார்ட்டு அவ்வளோ தருவோம். சும்மா இப்போ பாருங்கள், தியரி பார்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில். படித்த உடனே ஆன்சர் சொல்லலாம், ஆனால் தியரி நீங்கள் படிச்சிருக்கணும். வெறும் ப்ராப்ளம் போட்டுட்டு போனவங்க ஒரு 10 ப்ராப்ளம் 5 ப்ராப்ளம் தான் போடலாம். ஸோ இப்போ இது என்ன தெரிய வருதுன்னா, மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. அதை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எத்தனை வெரைட்டி ப்ராப்ளம் தெரியுதுன்னா அவங்க செக் பண்ணல. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், ஃபுல் ஏரியாவும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்காரங்க யூஜிடிஆர்பிக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபுல் செட் மெட்டீரியல் தரோம். டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூஜிடிஆர்பிக்கு 120 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். டீட்டெயில் சொல்யூஷன் நாங்கள் அதுக்கு கொடுத்துருவோம். காலேஜ் டிஆர்பிக்கு வந்து ஒரு புக்லெட் போட்டிருக்கோம். 2500 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் புக்லெட் ஒன்று போட்டிருக்கோம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் வந்து காலேஜ் டிஆர்பி யூஜிடிஆர்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இவங்கெல்லாம் வந்து அவசியம் இதை வாங்கி படிங்க. யூஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. காலேஜ் டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் 2500 கொஸ்டின்ஸ் அடங்கிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு புக். அது எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. அதை தயவுசெய்து நீங்களும் வாங்கி எல்லோரும் பாருங்கள். போட்டியாளர்கள் வந்து மிக அதிகம். ஸோ உங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கணும். ஸோ விரைவாக இருங்க. ஓகே, சரிங்க. இப்போது இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது. சீரீஸ் n = 0 to infinity z divided by 1 plus z power n is converges if mod z is less than 1, real part of z is equal to -1/2, real part of z is greater than -1/2, imaginary part of z is greater than -1/2. சரிங்க. இப்போது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது கன்வெர்ஜ் ஆகும். கன்வெர்ஜஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் இதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது பொதுவாகவே முதல்ல கிவன் சீரீஸ் எடுத்துக்கிறேன். சீரீஸ் n = 0 to infinity z divided by 1 plus z power n. ஸோ இதான் வந்து கிவன் சீரீஸ். இதை நான் என்ன பண்ணுறேன், சீரீஸ் n = 0 to infinity ar power n இதோட கம்பேர் பண்ணுறேன். இது ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸ் இல்லையா? இதோட கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் ஏ என்னங்க, a1 ஹியர் a1, ஆர் என்ன, ஆர் வந்து உள்ளே இருக்கு பாருங்கள். இது z divided by 1 plus z. இது பொதுவான ஜியாமெட்ரிக் சீரீஸ் இந்த வடிவில் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணால் ஜியாமெட்ரிக் சீரீஸ் இப்போ ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணால் a1 ஆர் வந்து z divided by 1 plus z. இந்த உள்ளே இருக்கு இல்லையா, அதான் ஆர். இந்த முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1 தான் a. சரிங்க சார், இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே பாருங்கள், சீரீஸ் ar power n converges if and only if, இது வந்து converges அப்படின்னா if and only if modulus r is less than 1. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு ரிசல்ட்டு. இது மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அதுபோல் இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது அவங்க கன்வெர்ஜஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போது நான் ஜியாமெட்ரிக் சீரீஸ் இதோட கம்பேர் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். 1 × z divided by 1 plus z whole power n. சேம் இதே தான் கன்வெர்ஜஸ்னால் இந்த ரிசல்ட் படி if and only if modulus r is less than 1னா இங்கே நான் r என்ன சொன்னேன், இதானே? ஸோ modulus z divided by 1 plus z is less than 1. ஸோ இந்த ரிசல்ட் படி இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆகிடும். ஆமாவா இல்லையா? அப்போது ஜியாமெட்ரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல நமக்கு தோணணும் இல்லைங்களா? எஸ்,
ஏதாவது கம்பேர் பண்ணி எந்த சீரிஸோடு இது கம்பேர் ஆகுதுன்னு பார்த்து சொல்யூஷன் பிடிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்போது இந்த மாடுலஸ் இருக்கு இல்லையா, இதை நான் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் பிரித்து கொடுக்கலாம் இல்லையா. இப்போ மாட் இசட் டிவைடட் பை மாடுலஸ் இசட் 1 + z இஸ் லெஸ் தென் 1, ரைட். எதனால் இப்படி, ஏன் இப்படி பிரிக்க அலோடா? எஸ் அலோடு. ஏன்னா இங்கே பாருங்கள், மாடுலஸ் z1 பை மாடுலஸ் z1 பை z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 டிவைடட் பை மாடுலஸ் z2. இந்த ரூல் படி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரூல் நமக்கு தெரியும் இல்லையா, அது படி தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், மாடுலஸை பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இசட்ன்றது என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இல்லையா, நமக்கு நல்லா தெரியும் அது. இப்போது மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் டிவைடட் பை மாடுலஸ் 1 + x + iy less than 1, ரைட். இப்போது மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்படி இருக்குது. நான் இதை இந்த பக்கம் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் இந்த பேஸில் இருக்கிற இது வந்து கண்டிப்பாக இந்தாண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் லெஸ் தென் மாடுலஸ் 1 + x + iy. இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இல்லையா, கொண்டு போகலாமா இல்லை வேறு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? அங்கே கரெக்டான அந்த வேர்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம், ரைட். சரிங்க, சரி, இந்த பக்கம் இதை கொண்டு போகிறதுனால இந்த லெஸ் தென் சிம்பிள் எதுவும் மாறாதா? மாறாதா? மாறாதுன்னா ஏன் மாறாது? இதெல்லாம் ஒன்று ஒரு கேள்விங்க, விளையாட்டாக நினச்சி விட்டுக்கூடாது. ஒன்றும் இல்லை, மாடுலஸ் பிரித்து கொடுத்தேன், இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டேன், இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வர அலவுடா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ கொண்டு வர அலவுடுன்னா இந்த லெஸ் தென் சிம்பிள் வந்து மாறாதா? மாறுமா மாறாதா? மாறும்னா ஏன் மாறும், மாறாதுன்னா ஏன் மாறாது? கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்க, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணலாம் இல்லையா. மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் மாடுலஸ் 1 + x + iy ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம் இல்லையா. ஸ்கொயர் பண்ணால் இந்த சிம்பிள் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன் ஆகாது? கமெண்ட்டில் இது ரெண்டுக்கும் ரீசன் சொல்லணும். சரிங்க, இப்போது மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு என்ன அர்த்தம், √(x² + y² தான் அர்த்தம். அதுக்கு மேலே இருக்க ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், லெஸ் தென், இங்கேயும் அதே தான், √(1 + x ஹோல் ஸ்கொயர் + y². இப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ஃபார்முலா மாடுலஸ் a + ib என்ன, இது √(a² + b² இல்லையா. இந்த ரூல் தான் அப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஒய், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்கிட்டேன், ஸ்கொயர் பண்ணி உள்ள ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கிட்டேன். இங்கே மேலே ஸ்கொயர், இந்த மேலே இருக்க ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் நான் ஏன் பண்ணேன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுற அந்த ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ x² + y² இஸ் லெஸ் தென் 1 + x ஹோல் ஸ்கொயர் + y². இப்படி இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்கிறேன், x² + y² இஸ் லெஸ் தென் 1 + x ஹோல் ஸ்கொயர் என்ன, a + b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ a² + b² + 2ab இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இப்படி வரும், + y², ரைட். அவ்வளோதான். இப்போ நான் ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறேன், x² - y² மைனஸ் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். அப்படி மைனஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதுன்னா ஏன் சேஞ்ச் ஆகாது? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். x² + y² இந்த பக்கம் ஒரு -x² - y² பண்ணுறேன். ஓகே, லெஸ் தென் இங்கே இந்த பக்கம் 1 + இந்த பக்கம் 1 + x² + 2x + y². இந்த பக்கம் ஒரு -x² - y² பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் -x² - y² பண்ணுறேன். பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதுன்னா ஏன் ஆகாது சொல்லுங்கள். ஏன் சார் இப்போ இது ரெண்டு பக்கமும் -x² - y² பண்ணிங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 0 ஆகிடும்.
லெஸ் தென் இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 2x இப்படி வந்துடும். ரைட். இப்போ நான் -1 ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் -1 லெஸ் தென் 1 + 2x - 1. இப்போவும் சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன் ஆகாது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த +1 -1 கட் பண்ணுறதுக்காக இந்த -1 ஏன் சார் -1 பண்ணீங்க ரெண்டு பக்கமும் அப்படின்னா, அப்போ தான் இந்த 1 ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த வேலையை செய்கிறேன். ஈக்குவல் இருந்தால் அந்த பக்கம் கொண்டு போய்ங்க இந்த பக்கம் கொண்டு போய்ங்கன்னு சொல்லலாம். இங்கே இன்இக்வாலிட்டி இருக்குது இல்லையா, அப்போ கரெக்டாக பண்ணணும். ரூலில் வந்து ஓவர் ரூல் பண்ணக்கூடாது. இப்போது இந்த +1 -1 கட் பண்ணிவிட்டு இங்கே -1 வந்துடுச்சு. லெஸ் தென் 2x. இப்போ ரெண்டு பக்கமும் 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். 1/2 மல்டிப்ளை பண்ணால் -1/2 லெஸ் தென் 2x/2. 1/2 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 2 ரிமூவ் பண்ணேன். சரி, 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா? ஆகாதா? ஆகாது. ஓகே, ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்ம வந்து ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இப்போ அதுவே நெகட்டிவ் குவான்டிட்டியில் மல்டிப்ளை பண்ணும்போது நிச்சயமாக இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். லெஸ் தென் அந்த கிரேட்டர் தென் ஆகிடும், கிரேட்டர் தென் அந்த லெஸ் தென் ஆகிடும். அப்போ -1/2 லெஸ் தென் எக்ஸ் இப்படி வருது. ஸோ -1/2 லெஸ் தென் எக்ஸ்ன்றது ரியல் பார்ட் ஆஃப் z இல்லையா. இப்போது z = x + iy இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ரியல் பார்ட் ஆஃப் z என்னன்னா x. இமேஜினரி பார்ட் ஆஃப் z என்ன, இந்த z இமேஜினரி பார்ட் என்னன்னா இந்த y. ரியல் பார்ட்டு இந்த x. ஸோ இப்போ ரியல் எக்ஸ்ன்றது ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி ஸ்டெப்பு. எதனால் இங்கே இது கன்வெர்ஜ்னு சொன்னதுனால இந்த ரூல் படி இந்த உள்ளே இருக்கிற டேர்மோடைய மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 நான் எடுத்துக்க முடியும். இது இந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கூட ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணி மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். மாடுலஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கட் பண்ணுறேன். இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த டேர்மை எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறீங்களே, எதனால் மல்டிப்ளை பண்ணுறீங்க? இது வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி உள்ளே இருக்கிறது, இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது. ரெண்டு பக்கமும் இந்த பாசிட்டிவ் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கும் இந்த சைடு பெருக்கிற அதுக்கும் கட் ஆகிட்டு இங்கே 1 கூட பெருக்கிற இதுக்கு அப்படியே வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்மால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ரைட். நெகட்டிவ் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கிரேட்டர் தென் லெஸ் ஆகும், லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென் ஆகும். அதே போல் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போதும் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆகும், லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆகும். இதாலேயே நம்ம ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இதுக்கும் கட் ஆகிடும். இங்கே 1 × இந்த பாசிட்டிவ் குவான்டிட்டி. மாடுலஸ்ன்றது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0 தான் இல்லையா. அதனால் இப்போ கண்டிப்பாக வந்து நான் இந்த பக்கம் எடுத்து கொடுத்துக்கலான்னு சொன்னது ஓகே தான். சரிங்க. இப்போ அடுத்தது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாதா? ஏன் சேஞ்ச் ஆகாது? எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனுடைய டொமைன் ரேஞ்செல்லாம் என்ன, அதை முதல்ல கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே தான் இருக்கும், எதுவும் சேஞ்ச் ஆகாது. ரைட். சரிங்க. ரெண்டு பக்கமும் ஏன் சார் ஸ்கொயர் கொண்டு வந்தீங்க? இந்த மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது ரூட் வருது. அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் மாடுலஸ் அப்ளை பண்ணிட்டு கூட ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. இந்த இடம் வந்து இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாது அதை சொல்லுங்கள் முதல்ல. அதுதான் மேக்ஸே. ரைட். காரணம் ஒன்று இருக்காங்க. ஓகே, சரிங்க. இப்போ இதை உள்ளே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே உள்ளே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த x² + y² அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே a + b² ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. நம்ம x² + y² கட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற x² + y² கட் பண்ணுறது ரெண்டு பக்கமும் -x² - y² ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணுறேன், சேர்க்குறேன், கழிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். ஆனால் சேம் இந்த டேர்ம் என்ன பண்ணுறீங்களோ இங்கே தான் அந்த டேர்ம் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பக்கம் -x² - y². அது வந்து என்ன பண்ணுது, இங்கே இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸை கட் பண்ணிட்டு 0 ஆகுது. இங்கே x² + y² கட் பண்ணிவிட்டு 1 + 2x ஆகுது. இப்போ நான் ரெண்டு பக்கமும் -1 சேர்க்குறேன். இந்த பக்கம் 0 -1 இந்த பக்கம் -1 இந்த +1 கட் ஆகிட்டு 2x ஆகிடும். இப்போ நான் ரெண்டு பக்கமும் 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். 1/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த 2 கட் ஆகிடுது. இங்கே வந்து 1/2 மல்டிப்ளை -1 கூட 1/2 மல்டிப்ளை பண்ணால் -1/2. ஓகே, இப்போது -1/2 அப்படியே வச்சுட்டு லெஸ் தென் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 கட் ஆகிடுது. -1/2 லெஸ் தென் எக்ஸ்ன்றது ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நிற்குது. சிம்பிளிஃபை பண்ணினே வந்தால் இதுக்கு வேறு அர்த்தம் இல்லை, இதே தான் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் அதுக்கு அர்த்தம். -1/2 இஸ் லெஸ் தென் ரியல் பார்ட் ஆஃப் z தான் அதுக்கு அர்த்தம்.
ஓகே. ஸோ இப்படி சொல்கிறதுன்றது இதே தான். அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் கிரேட்டர் than -1/2, ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிறத ஜியாமெட்ரிக் சீரிஸோட கம்பேர் பண்ணி, ஜியாமெட்ரிக் சீரிஸ் கன்வெர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தென் 1 இந்த ரூலை யூஸ் பண்ணி நான் இந்த டேர்ம் மாடுலஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1ன்னு எடுத்துப்பேன். அப்படி இதிலேருந்து கொண்டு வந்தது தான் அது. இதே தான் அது, அதே தான் இது. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த வடிவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். ஓகே, என்ன வருதுன்னு பார்க்கலான்னு சால்வ் பண்ணினே வந்தால் இந்த வடிவம் வந்து நிற்குது கடைசியில். ரொம்ப முக்கியமான கேள்வி. சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கோம், நிறைய வீடியோ போட்டோம். அதெல்லாம் போய் பார்க்க உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் சீரிஸ் தெரிய வரும். அதனுடைய கண்டிஷன், கன்வெர்ஜ் ஆகிற கண்டிஷன்ஸு, டைவர்ஜ் ஆகிற கண்டிஷன்ஸ் பூரா சொல்லியிருப்பேன். இப்போ இது பாருங்கள், இஃப் x and y are independent Poisson variate such that p of capital X equal to 1 equal to p of capital X equal to 2, இது ஒரு கண்டிஷன். அடுத்து p of capital Y equal to 2 equal to p of capital Y equal to 3, then variance of capital X minus 2y is இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் வேரியேட். ஓகே, அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ மொதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிறேன். p of capital X equal to 1 equal to p of capital X equal to 2. ஓகே, இங்கே ரேண்டம் வேரியபிள் x இல்லைங்களா, இதுக்கு வந்து y யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேறு, இது வேறு. இந்த ரேண்டம் வேரியபிளோட ஒன் ஆஃப் த கண்டிஷன் இது, இந்த ரேண்டம் வேரியபிளோட ஒன் ஆஃப் த கண்டிஷன் இது. அந்த ரெண்டு எக்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஒய் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் x minus 2y என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஃபஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இப்போது p of capital X equal to small x, இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். p of capital X equal to e power minus lambda power x divided by x factorial. ஓகே, சரி. இப்போ இதில் 1ம் 2ம் போட்டு ரெண்டும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக இதிலே கூட போடலாம். p of capital X equal to 1 equal to p of capital X equal to 2 இல்லையா. இப்போ இதில் p of capital X equal to 1ன்னு இந்த x இருக்க இடத்துல 1 போடுங்க, அவ்வளோதான். அப்போ e power minus lambda power 1 x வேல்யூ 1 இதில் போடுறேன், டிவைடட் பை x ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இங்கே அதே தான். இப்போ எக்ஸுக்கு 2 போடுறோம், இதுதான் ஃபார்முலா. இந்த பக்கம் அப்ளை பண்ணிட்டு இந்த பக்கமும் அப்ளை பண்ணிட்டேன் இதை. ஓகே, இதே தான் இங்கேயும் e power minus lambda power x வேல்யூ இப்போ 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ e power minus lambda ரெண்டு பக்கம் கட் பண்ணிடலாம். அப்போ lambda டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் வந்து 1 ஈக்குவல் டு lambda ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், 2 ஃபேக்டோரியல் வந்து 2, ரைட். ஒரு லேம்டா வந்து கட் பண்ணிடலாம், இன்னொரு லேம்டா அங்கே இருக்கும். ஸோ இங்கே 1 ஆகிடும். 1 ஈக்குவல் டு lambda பை 2. அப்போ இந்த 2 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா 2 ஈக்குவல் டு lambda. லேம்டான்றது வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு lambda ஈக்குவல் டு 2. ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேரியன்ஸு lambda 2. ஓகே, இப்போ அடுத்தது ஒய்க்கு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ரேண்டம் வேரியபிள் ஒய் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதை அப்படியே எழுதிக்கிறேன். p of capital Y equal to 2 equal to p of capital Y equal to ரேண்டம் வேரியபிள் ஒய்ன்றது 3, ரைட். இந்த கிவன் கண்டிஷன் அப்படியே எழுதுறேங்க. இந்த கண்டிஷன் வந்து லேம்டாவை கொடுத்துருச்சு. இப்போ ரேண்டம் வேரியபிள் எக்ஸோடைய வேரியன்ஸ் இது இல்லைங்களா. இப்போ இதுக்கு பாருங்கள், ஒய்ன்ற ரேண்டம் வேரியபிளுக்கு நான் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி. இதே தான், அதே ஃபார்மில் பாய்சான் வேரியேட் தான். இதுவும் ஃபாலோஸ் பாய்சான் வேரியேட் தான். அதனால் e power minus lambda power x வந்து 2 டிவைடட் பை x ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு அதே தான் இங்கேயும் e power minus lambda பவர் x வந்து இப்போ இங்கே 3, இங்கே 2 டிவைடட் பை x ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். இப்போ e power minus lambda கட் பண்ணிக்கலாம். சரி, கட் பண்ணிக்கலாம்னா உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாமா? ஏன் ரெண்டு பக்கமும் e power minus lambdaவால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணலாமா? e power minus lambdaன்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, அது ஜீரோவாக இருக்காதா?
e பவர் மைனஸ் லேம்டா எப்பவுமே 0 ஆகாதா? இதெல்லாம் ஒரு கேள்வியும் ஒரு கணக்குங்க. ஒன்று இப்போ நான் கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி விடை இருக்குது, கண்டுபிடிங்க. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட டொமைன் ரேஞ்ச் என்ன முதல்ல அதை பிடிங்க. அப்போது என்னென்ன வேல்யூஸ்லாம் லேம்டா எடுக்கும், அப்போ e பவர் மைனஸ் லேம்டா என்னென்ன வேல்யூஸ்லாம் எடுக்கும், இதெல்லாம் யோசித்து கரெக்டாக பதில் சொல்லுங்கள். நான் கட் பண்ணிக்கலான்றேன். ஓகே, இப்போ இங்கே வந்து லேம்டா ஸ்கொயர் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு லேம்டா இருக்கும் இன்னும். இப்போ இந்த பக்கம் 1/2 ஃபேக்டோரியல் வந்து 2. இப்போ நியூமரேட்டரில் இங்கே 1 தான் இருக்குது. இப்போ லேம்டா ஸ்கொயர் கட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பக்கமும் லேம்டா, இங்கே ஒரே ஒரு லேம்டா இருக்குது, டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 6. இந்த 6 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா 1/2 × 6 ஈக்குவல் டு லேம்டா. இதை கட் பண்ணோம்னா 3, 1 × 3 3 3 ஈக்குவல் டு லேம்டா. அப்போது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் ஒய், ரேண்டம் வேரியபிள் ஒய் ஈக்குவல் டு லேம்டா ஈக்குவல் டு 3. சரி, இதுவும் லேம்டா அதுவும் லேம்டா சொல்ல வேணாம், இது லேம்டா ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இது லேம்டா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சஃபிக்ஸில். அவ்வளோதான். ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேரியன்ஸு 2. இப்போது ரேண்டம் வேரியபிள் ஒய்யோட வேரியன்ஸு 3. ஓகே, கிடைக்கிற லேம்டா தானே வேரியன்ஸு. பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீனும் வேரியன்ஸும் என்ன சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி. இப்போது நான் என்ன பண்ணுறேன், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஒய்க்கு என்னன்னு கேட்குறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஒய் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், இது என்னன்னா a² வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், இது ஒரு ரிசல்ட்டு, ப்ளஸ் b² வேரியன்ஸ் ஆஃப் ஒய். இப்போ வேரியன்ஸ் உள்ளே கொண்டு போகலாம் இங்கேயும். ஸோ இந்த ஏ வந்து வெளியே கொண்டு வரும்போது ஸ்கொயராக வரும், இந்த பி வெளியே வேரியன்ஸ் விட்டு வெளியே வரும்போது ஸ்கொயராக வரும். இந்த வேரியன்ஸ் இதுக்கும் உள்ளே கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன், நடுவில் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டேன். ஓகே, இந்த ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சரிங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1, இந்த ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். பி வந்து -2, அப்படியே இதில் போடுங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஒய் ஈக்குவல் டு a², இங்கே 1 தானே, 1² 1, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, b வேல்யூ -2, அப்போ -2² வேரியன்ஸ் ஆஃப் ஒய், 1² 1, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ 2. இங்கே போடுறேன் இதுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 1² 1 1 × 2 2, ப்ளஸ் இங்கே -2² பண்ணால் 4, வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 3, இங்கே இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 3. இப்போ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இது வந்து 4 × 3 12, ரைட்? இப்போ 12 + 2 14. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஒய் ஈக்குவல் டு 14, ரைட்? இவ்வளோதான். ஆப்ஷன் பி, ரைட்? ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்கப்பட்டது. நம்ம இந்த கண்டிஷன்லேருந்து லேம்டா 1 எடுத்துக்கலாம், அடுத்து கொடுத்த இந்த கண்டிஷன்லேருந்து இன்னொரு லேம்டா எடுத்துக்கலாம், 2 லேம்டா. இது எக்ஸ்ன்ற வேரியேட்டோட லேம்டா, இது ஒய்ங்கிற வேரியேட்டோட லேம்டா. அப்போ வேரியேட்னா என்ன, ஒய் லேம்டான்னா என்ன, வேரியன்ஸ்னு அர்த்தம் இல்லையா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியேட்டுன்றது வேரியபிள், எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள், ஒய்ங்கிற ரேண்டம் வேரியபிள். ஸோ எக்ஸோட ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேரியன்ஸை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ரேண்டம் வேரியபிள் ஒய்யோட வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது ரெண்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ரூலை மறந்துடாதீங்க. இதில் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு a² வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த ரூல் இருக்கு இல்லையா? இதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வேரியன்ஸ் தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த ரூலை அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கும் மேத்தமெட்டிக்கல் ரூல் படி தான் மூவ் ஆகிறோம். நம்ம எதுவுமே வந்து கண்ண மூடி போட முடியாது, போட்டாலும் தவறு. சரியான புரிதல் இருந்து போட்டால் பிரச்சனை இல்லை. என்னன்னே தெரியாமல் இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன ரீசன் கேட்டால் திடீர்னு சொல்ல தெரியணும். ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொன்னது கணித விதியாகவே ஆக்கிடக்கூடாது, எதனாலன்னு சொல்லணும். ஓகே,
இந்த 2 இப்படி கொண்டு வந்துடுறது அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 அந்த 2 கட் ஆகிட்டு இங்கே 1 × 2 2 வரும். சரி, ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஈக்குவாலிட்டி இந்த ஈக்குவல் எதுவும் சேஞ்ச் ஆகாதா? ஆகாது. ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இன்இக்வாலிட்டியும் சேஞ்ச் ஆகாது, ஈக்குவல்ட்டும் மாறாது. ரைட்? ஸோ அப்படி தான் கணித விதிகள். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இந்த பக்கம் கொண்டு போய்ங்க அந்த பக்கம் கொண்டு போய்ங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அது கணிதம் இல்லை. இங்கே ரெண்டு பக்கமும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 6 இங்கே 6 கட் ஆகிட்டு இங்கே ஒரு 6 வரும். அதை 2ஆல் இப்படி இங்கே கீழே 2ஆல் கட் பண்ணி 3 போட்டோம். சரிங்களா? இதுதான் கணித விதிகள். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து ப்ராப்ளம் வீடியோ போட்டுகிட்டே வரும். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் டிஆர்பிக்காரங்களும் யூஜிடிஆர்பிக்காரங்களும் இதை அவசியம் பார்த்துக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. தனித்தனி நோட் போட்டுக்கோங்க ஒரு யூனிட்டுக்கும். அது எந்த கணக்காக இருந்தாலும் அந்த டாபிக் நோட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே? அது கண்டிப்பாக போர்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குன்னும் போது அந்த நோட்டில் எழுதிடுங்க. ஒரு வாட்டி அப்படியே பார்த்துக்குங்க. ஓகே? ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே? தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.